மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள். தனுசு ராசினியர்கள் உங்களுக்கான வாரப்பலன்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இப்ப இந்த வாரத்துல என்ன கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல தற்போது 2 நாட்கள் மட்டும் இருக்கிறார். மிதுனத்துல உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு, அப்புறம் அதே குரு
8/10/2025 2 நாள் மட்டும் அங்கே இருப்பார். 8/10/2025 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடத்திற்கு உச்சம் பெறுவதனால் என்னங்க அது பாதிப்பு 8ஆம் இடம் சரியில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்ப உங்க ராசிக்கு அதிபதி உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி 1-4 அந்த ஸ்தானத்திற்கு அந்த 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கணும் போல. அதே நேரத்தில் தனுசுக்கு பணபரஸ்தானம் ஒன்று இருக்கு. பணபரஸ்தானம் பணங்கள் கொட்டக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னா பூமிகளாலும் சொத்துக்களாலும் யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். பூமிகளாலும் சொத்துக்களாலும் புதையல் போன்ற யோகத்தை ஏற்படுத்தும், பண வருமானத்தை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் கல்வியால் கற்ற கல்வியால் நல்ல உத்தியோக உயர்வு, நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தும். நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த காலம். பணபரஸ்தானம் என்பது நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பல யோகங்களை ஏற்படுத்தும். ஒருத்தர் டெம்பரவரியாக ஒரு இடத்துல அரசாங்கத்திலேயோ ஒரு டெம்பரவரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு நிரந்தரமாக்கப்படும். ஒருத்தருக்கு வீடு வாசல் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இழுபறியாக அது முழுமையாக சரியாக முழுமையான பத்திரம் போடலைன்னா அந்த முழுமையாக பத்திரம் போடக்கூடிய நிலை உருவாக்கும். இதான் ஒரு அறகுற வேலை. அதாவது எல்லாமே நிரந்தரமாக, சொத்துக்கள் நிரந்தரம், பதவி நிரந்தரம், உத்தியோகம் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த இடம். பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத பண வருமானத்தை உறுதியாக கொடுக்கும். சரி, அடுத்து தனுசுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். இந்த 9ஆம் இடத்திற்கு ஒரு சுக்கிரன் 10/10/2025 அன்று 10ஆம் இடம் 9ஆம் இடத்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார்கள். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த 2 கிரக மாற்றம் தான். ஒன்று குருவனுடைய மாற்றம், அடுத்து சுக்கிரனுடைய மாற்றம் 10/10/2025. இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வருகிற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றம் உறுதியாக ஏற்படும். அதே நேரம் கடன் பெற்று சொந்த தொழில் செய்யக்கூடியவருக்கு ஒரு சரியான நேரம் என்று சொல்லலாம். சொந்த தொழிலுக்காக கடன் வாங்கி வங்கியில் கடன் வாங்கி சொந்த தொழில் செய்வது, ஒரு புதிய பதவி, ஏற்கனவே பதவியில் புதிய அரசாங்கத்தில் புதிய பதவி ஏற்றுக்கொள்வது, ஒரு ஆணையிடம் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த 10ஆம் இடத்தில் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இடம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில். 5ஆம் அதிபதி என்ன? 5ஆம் இடம் என்றால் என்ன? அதிர்ஷ்டம், அதிக வருமானம், பெரிய பதவி, பயணத்தால் யோகம், இடமாற்றத்தால் யோகம். ஆக 11ஆம் இடம் என்பது கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில். அதே பிள்ளைகளுடைய உயர்ந்த உத்தியோகம், பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து அதன் மூலம் நல்ல வருமானங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுவது அப்படின்ற ஒரு கருத்து. அதாவது தனுசுக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதினால் எதிர்பாராத பதவி யோகம், பிள்ளைகளுக்கு எதிர்பாராத சொத்து யோகம், பூரிய சொத்து யோகம், பதவி யோகம் என்பது நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இப்படிதான் அந்த வாரத்தில் உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஏற்பட்ட கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய யோகங்கள், அற்புதமான யோகங்கள், எதிர்பாராத யோகங்கள் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? ஆக தனுசு ராசினியர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாள் நடக்காமல் இருக்கலாம், கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், கல்யாணம் முடியலைங்க, கல்யாணம் முடிஞ்ச ரொம்ப நாளாச்சு, குழந்தை இல்லை, தொழிலில் ரொம்ப மந்தமாக இருக்குது,
பணத்தை ஏகப்பட்ட பணத்தை ஒரு இடத்த கொடுத்து ஏமாந்து மாட்டிக்கிட்டோம், அந்த பணம் வரல, இப்படி நிம்மதி உடம்பு வீட்டில் நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கங்க. சரிங்களா? இது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருக்கார். எப்போ இது சரியாகும் அப்படின்னு பிரம்மன் எழுதியிருப்பார். அந்த பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.